ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரெய்லரை பத்தி பேச போறோம். ட்ரெய்லர் அது என்ன ட்ரெய்லர்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் ஃபிலிமோட ஒரு பெஸ்ட்டான ட்ரெய்லர்னே சொல்லலாம். பொதுவாவே மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி டெல்லிங்லயும், ஒரு போல்டான நரேட்டிவ்லயும் அத பத்தி நம்ம அதிகமா பேசியிருப்போம். ஏன்னா மலையாள ஃபிலிமே ஸ்டோரி டெல்லிங்ல ஒரு பெஸ்ட்டான இண்டஸ்ட்ரின்னு பேசிப்பாங்க. அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியில இந்த வாரம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓடும் குதிரை சாடும் குதிரை. பேரை கேட்கும்போதே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமாங்க. இந்த இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் அண்ட் ஹீரோயினி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணி அவர்கள். இந்த டைட்டில் கேட்ட உடனே நம்மளுக்கு குதிரை நம்ம மனசுல வருதுல்ல, இந்த குதிரை நம்ம மனசுல மட்டும் இல்லைங்க. படத்திலேயே இந்த குதிரை ஃபுல்லா வரும்னு நம்மளோட டைட்டில்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர்ல ஒரு கிளிப்பிங்ஸ் ஒண்ணு வருது. "ஹூ லெட் த ஹார்ஸ் அவுட்ன்னு." இந்த கிளிப்பிங்ஸ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த படம் முழுக்க இந்த குதிரை இவங்க ஃபகத் ஃபாசில் அண்ட் கல்யாணியோட வாழ்க்கையில டிராவல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தோட ட்ரெய்லரோட ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசிலும், கல்யாணியும் ஒரு ட்ரீம்லேருந்து வெளியில வராங்க. அந்த ட்ரீம்லேருந்து வெளியில வந்த கல்யாணி என்ன சொல்றாங்கன்னா, "நான் என்னோட ட்ரீம்ல ஒரு ஒயிட் ஹார்ஸ் பார்த்தேன். அந்த ஒயிட் ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அல்வா மாதிரி பயங்கர ஒயிட்டா சூப்பர் கிரேஸியா இருந்தது. எனக்கு அந்த ஹார்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்றாங்க. இத கேட்டு நம்ம புது மாப்பிள்ளையான ஃபகத் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த ஒயிட் ஹார்ஸ்ல நம்ம ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி குடுத்தா எப்படி இருக்கும்? அதாவது இந்த ஒயிட் ஹார்ஸ வச்சு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு என்ட்ரி குடுத்தா எந்த அளவுக்கு பெஸ்ட்டா இருக்கும்னு நெனச்சு பார்க்குறாருங்க. நெனச்சு பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு ஒயிட் ஹார்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, ரங்கன் சேட்டன் பாஷையில பேசுறாருங்க. பொதுவாவே ஃபகத் ஃபாசில் இந்த மாதிரியான காமெடி ஃபிலிம்ஸ்லாம் ஓரளவுக்கு தாங்க தேர்ந்தெடுத்து நடிப்பாரு. பொதுவாவே சீரியஸ் கேரக்டரா போயிடுவாரு. இந்த ஆவேஷம் மாரி மூவி பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஃபாசில் அவரோட ஃபுல் இம்பாக்ட்ட குடுத்து பயங்கரமா நடிச்சிருப்பாருங்க. அதே மாரி தான் இந்த படத்துலயும் ஒரு பயங்கரமான ஒரு தனித்துவமான கேரக்டர்ல காமெடியா நடிச்சிருக்காரு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இந்த குதிரைய தேடுற பயணத்துல பார்த்தீங்கன்னா, ஒரே கலாட்டாவா போயிட்டுருக்கு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ரொம்ப அழகா போயிட்டுருக்கு. பொதுவாவே காமெடி ஃபிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருப்பாங்கங்க. அதே மாரி தான் இந்த ஃபிலிம்லயும் ஃபகத்தோட கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எபி. அந்த எபியோட கேரக்டர சுத்தி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. பிளஸ் டயலாக்ஸும் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். இதே நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது, இந்த மாரி காமெடி டயலாக்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும். உதாரணத்துக்கு நான் என்ன டயலாக் சொல்றேன்னா, இப்போ அந்த ஹீரோயினிய பார்த்து ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, "டேய் அவளுக்கு கொஞ்சம் பைத்தியம் இல்லடா, அவளுக்கு ரொம்ப பைத்தியம்னு" கேட்கிறாரு. அது நம்மளோட ஃபகத் ஃபாசில் இன்னசென்ட் ஃபேஸ்ல, "மச்சான் பைத்தியம் சரியாகுமாடான்னு" கேட்கிறாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியா நம்ம போயிட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது, ரொம்பவே சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. இந்த படத்துல இன்னொருத்தர பத்தி நம்ம முக்கியமா பேசணும்னா, அவர் நம்ம லால் சார். லால் சார பார்த்த உடனே பழைய மலையாளம் ஃபிலிமோட லவ்வர்ஸ்க்கு ஒரு கேரக்டர் நேம் மட்டும் மனசுல வருங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிநாராயணன். ஹரிநாராயணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் மேன் ஷோன்ற ஃபிலிம்ல ஜெயராம், கலாபவன் மணி அண்ட் லால் சார் சேர்ந்து நடிச்ச அந்த ஒன் மேன் ஷோ படத்துல வர ஒரு கேரக்டர் நேம் தான். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே காமெடியா இருக்கும். சார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹரிநாராயணன் வைப்ஸ மட்டும் கொண்டு வராம, அந்த காமெடியும் சேர்த்து கொண்டு வந்திருக்காருங்க. இன்னும் சொல்லப்போனா, ஹரிநாராயணன் அந்த வைப்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்பவே ஜோவியலா, ரொம்ப காமெடியா இருக்கும். அதே காமெடியோட நம்மளோட லால் சார் இந்த படத்துல என்ன கேட்கிறாருன்னா, ஃபகத்த பார்த்து, "டேய் கல்யாணம் பண்ணணும்னா ரொம்பவே நீ எஃபோர்ட் போடணும்டா. இனிமேல் உனக்கு தூக்கமே கிடையாதுன்னு" சொல்றாரு. அவர் எப்படி சொன்னாருன்னு தெரியல. அந்த ஷாட்ல இருந்து நம்மளோட ஃபகத் ஃபாசில் ஓடிக்கிட்டே இருக்காருங்க. இந்த படத்துல ரொம்ப காதல், கனவு, கல்யாணம் இது எல்லாமே சேர்ந்து ஓடிட்டே இருக்காங்கங்க. ட்ரெய்லர் முழுக்க பார்த்தீங்கன்னா, ஃபகத் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்காங்கங்க. ஆனா, ஓட வேண்டிய குதிரைய மட்டும் ஒரு ட்ரீமி எஃபெக்ட்ல காமிக்கிறாங்கங்க. தெரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு மேட் கேப் ரொமான்ஸ் மூவின்னே தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரியான மூவிஸ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபேமிலிக்கு இடையே ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. ஃபகத்துக்கும், கல்யாணிக்கும் ரொம்ப புதுசாவே இருக்கும். ஏன்னா, ஃபகத் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு காமெடி பேஸ்டு மூவிஸா நடிச்சிருக்காரு. ஆனா, சிங்கிள் ஹேண்டடா அவர் பண்ணது கிடையாது. அதே மாரி கல்யாணியும் தான். இந்த ரொமான்ஸ் மூவி பிளஸ் காமெடி மூவி இது 2மே சேர்ந்து சூப்பரா இருக்குமான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணும் இல்லங்க. இந்த ஸ்டோரிய பத்தி சிம்பிளா சொல்லணும்னா, ஃபகத் அண்ட் கல்யாணிக்கு கல்யாணம் ஆகப் போகுது. அப்போ கல்யாணி வந்து ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல ஒயிட் ஹார்ஸ் அதாவது ஹல்வா மாதிரி ஒரு குதிரைய பார்க்குறாங்க. அப்படி பார்த்து அவங்களுக்கு அந்த குதிரை ரொம்ப புடிச்சு போயிடுது. அவங்க சொன்ன விதத்திலேயே நம்ம ஃபகத்துக்கும் புடிச்சு போயிடுது. அப்போ ஃபகத் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த குதிரையில நம்போ கல்யாணத்துக்கு என்ட்ரி குடுத்தா எவ்வளோ மாஸா இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறாருங்க. யோசிச்சு பார்த்த அவரு முடிவும் பண்றாரு, இந்த குதிரையில தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்படி முடிவு பண்ண அவரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ வச்சு குதிரைய தேடுறாரு. குதிரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. வாங்கிட்டும் வந்துடுறாங்கங்க. அப்படி வாங்கிட்டு வந்த குதிரைய காணாம போயிடுது. இப்போ இந்த காணாம போன குதிரை கிடைக்குமா? கிடைக்காதா? கல்யாணம் ஆகுமா? ஆகாதான்றத ரொம்பவே டைரக்டர் சலீம் அவர்கள் சூப்பராவும், காமெடியாவும் கொண்டு போயிருப்பாருங்க. இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருப்பாங்கங்க. நான் கொஞ்சம் பேர சொல்றேன். ஃபகத் ஃபாசில், கல்யாணி, லால் சார் அண்ட்
ரேவதி பிள்ளை, முக்கியமா வினய் ஃபோட்டோ இந்த படத்துல இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலுமே ஒரு கேரக்டர்ஸுமே யூனிக்கா கொண்டு போயிருக்காரு நம்ம டைரக்டர் சலீம் சார். இந்த படத்தோட டைரக்டர் மட்டும் சலீம் சார் கிடையாது, ரைட்டரும் கூட. இந்த படம் பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஓணம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க. பொதுவாவே ஓணம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுங்க. பெரிய பெரிய ஹீரோஸோட படம் ரிலீஸ் ஆகும். அப்படிப்பட்ட படங்கள் நடுவுல இந்த படமும் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, பக்காவா ஃபேமிலி ட்ராமாவா போகுங்க. ஏன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஓணம் அன்னைக்கு ரொம்ப ஜாலியா பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருக்குங்க. வருகின்ற 29ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் எப்படி இருக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஓணம் வரைக்கும். அதாவது காதல், கல்யாணம், கனவு இந்த 3மே ஒண்ணு சேர்ந்து ஹீரோவோட குதிரைய தேடி ஒரு பயணம் தான் இந்த படமா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படம் எப்படி இருக்கும்? குதிரை கிடைக்குமா? கிடைக்காதா? காதல் சேருமா? சேராதா? எந்த அளவுக்கு காமெடியா இருக்குன்றத நம்ம ஓணம் வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரசாத், ரெட்ரோ மீடியா. ஸ்டே கிளாசிக்.